வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுவில் துறையூரில் ஒரு கிராமத்தில் வச்சுருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமாக சிறைத்துறையில் படிச்சுறேன். நான் வந்து இயற்கை விவசாயத்து மேலே கொஞ்சம் ஒரு ஆர்வமாக இருப்பேன். அதனால் கொஞ்சம் ஏதோ இந்த மாதிரி இயற்கை உரம் கிடைச்சால இருந்துட்டு அப்போ தான் எனக்கு வந்து இந்த மை லைஃப் ஸ்டைலு கம்பெனி மூலிமா இந்தியா அக்ரோங்கிற ப்ராடக்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கிடைச்சிது. பூஸ்டாங்கிற உரம் சரி எதை வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தோட்டத்தில் இருந்தால் என்னுடைய இருக்கிற இடத்துல கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கத்திரி, வெண்டைக்காய், அப்புறம் தக்காளி, அப்புறம் மிளகு செடியெல்லாம் போட்டு பார்த்தேன். சும்மா கொஞ்சம் போல இடத்துல ஒரு மிஞ்சி போனால் ஒரு சென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு பார்த்தேன். நல்லா ஒரு ரிசல்ட்டு நல்லான்னா அந்த செடியெல்லாம் நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. அந்த வேறுலாம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த செடியெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நான் ஒரு பூச்சியோ ஒரு சுருட்டோ அந்த இலையில் ஓட்டையோ பூவில் அந்த எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோ ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. அது மாதிரி இந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் போட்டு பார்த்தா ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த வெண்டைக்காயை பிடிங்கி உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள். அப்படி எவ்வளோ நீளம் இருக்குது, அதனுடைய எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து இந்த அக்ரோ ப்ராடக்ட் வந்து இந்தியா அக்ரோ ப்ராடக்டோடைய விஞ்ஞானிகளுக்கு தான் நம்ம வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து இயற்கை மருந்து இயற்கை எல்லாமே இன்றைக்கி செயற்கை மருந்து தான் போட்டு இன்றைக்கி எதை எடுத்தாலுமே இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து காய்கறி வாங்கினாலும் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து வியாபாரத்துக்காக வந்து அது என்னென்னமோ ரசாயனமும் சேர்க்குறாங்க. இது வந்து நம்ம வீட்டில் நம்மளே பண்ணி பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தெரியுது அப்படின்னா நம்மளே இந்த மாதிரி பண்ணலாமே. ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வீட்டில் நீங்களும் உங்களோட யூஸ்க்கு நீங்கள் போட்டு பார்த்தாலே இதோட ரிசல்ட் எப்படின்னு தெரியும். அதை பற்றி மற்றபடி நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்து இது வந்து நல்லா இருக்குது, இப்போ நமக்கு தெரியுது இது நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் நம்மளே இதை காட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு வந்து அவங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மை லைஃப் ஸ்டைலு இயற்கை விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க மை லைஃப் ஸ்டைலில் அப்படிங்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லி ஆகணும். பார்த்துக்கோட இயற்கை விவசாயத்தில் போட்டது தான் அது வந்து இந்த பூஸ்டா உரத்தில் போட்டது எப்படி நல்லா விளைஞ்சிருக்குது. சும்மா கொஞ்சம் போல இடத்துல போட்டு பார்ப்போம்னு பார்த்தேன். அருமையாக விளைஞ்சிருக்கு. இதோ காயெல்லாம் நல்லா இருக்குது, செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுதான் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக செடிகளாக இருக்குது. காயெல்லாம் பாரு எவ்வளோ நீளமாக இருக்கும் பாரு. இந்த கை இதோ பூஸ்டா உரம் போட்டதான் நல்லா காய் நல்லா நீளமாக நல்லா சூப்பராக பிடிச்சிருக்கு கொண்டிருக்கேன். பட் இது மாதிரி இந்த உரத்தை வந்து சொன்னாங்க சரி ரைட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சும்மா கொஞ்சம் போட்ட இடத்துல தான் போட்டு பார்த்தா நல்லா அருமையாக முளைச்சிருக்கு. நல்லா இது கத்திரிக்காய் போட்டிருக்கேன், தக்காளி, வெண்டை, அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் சும்மா போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது. செடியெல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. எந்த ஒரு இலையில ஒரு ஓட்டையோ சுருட்டோ எதுவுமே கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்குது. தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக போட்டேன் டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதாவது அந்த அந்த உரம் கீழே வந்து அந்த வேறு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த விளைச்சல் இது ஒரு வெண்டைக்காய் பார்த்தாலே தெரியும் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க இது வந்து எல்லாமே நல்ல ஒரு இயற்கை ஒரு உரம் தான். வெண்டைக்காயை பார்த்துக்குங்க. பூஸ்டா உரத்தினால சும்மா கொஞ்சம் போல் இடம் தான், ஒரு இஞ்சி போனால் ஒரு 10-20 செடியாக இருக்கும். இந்த இடத்துல காய் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ நீளம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த காய் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக எவ்வளோ நீளமாக இருக்குது. நான் கூட சரி ரேட்டு போட்டு பார்த்தா எப்படி வரும்னு சொல்லி பார்த்தா இஞ்சி போனால் ஒரு 20 செடி தான் இருக்கும். 20 செடி நல்லா காய் இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு பறிச்சிருக்கேன். காயினுடைய தரத்தை பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. இந்த மாதிரி வெண்டைக்காய் கடையில் கூட பார்க்க முடியாது. ஓகே, இது அதாவது இயற்கை போட்டுனால உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வாங்கி போட்டு பயனடைங்க.